அம்மா என்னங்கம்மா இதெல்லாம்? நகைங்க இருக்க வேண்டிய இடத்துல கல்லுங்க தான் இருக்கு. நகைங்க என்னாச்சுமா? எனக்கும் அதுதான் ஒண்ணுமே புரியல. குடத்துல கல்லுங்க எப்படி வந்துச்சுன்னு ஆச்சரியமா இருக்கு. நகைங்களை நான் வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல பத்திரமா தான் பூட்டி வச்சிருந்தேன். இப்ப நகைங்களை காணோம்னா எனக்கு புரியவே இல்ல. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஆமாக்கா, எங்கேயோ தப்பு நடக்கல, நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க. அத மறைக்கிறதுக்கு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன உளர்ற? நான் என்ன தப்பு பண்ணேன்? புதையல் நகை எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டு ஊர் ஜனங்களுக்கு கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் நாமத்தை போட பாக்குறீங்க. டேய் சிவனாண்டி, என் மேல இருக்கிற பகையை தீர்த்துக்க இப்படி எல்லாம் பேசுறியா? நகைங்க எப்படி காணாம போச்சுன்னே எனக்கு தெரியல. நானும் இன்னும் அதிர்ச்சியில தான் இருக்கேன். தேவையில்லாம இந்த விஷயத்தை திசை திருப்ப பாக்காத. நீங்க சொன்னா நாங்க அப்படியே நம்பிடுவோமா? நேத்திக்கு நீங்க பேசுனதுக்கு இன்னைக்கு தானே அர்த்தம் புரியுது. ஊர் ஜனங்களுக்கு பிரிச்சு தர வேணாம், கவர்மெண்ட்ல ஒப்படைக்கலாம்னு சொன்னது யாருக்குமே தராம நீங்க ஒரே ஆளே ஆட்டே போறதுக்கு தானே. டேய், வாய் குசமா எதுக்கு போய் சொல்ற? நான் நல்ல எண்ணத்தோட சொன்னதை இப்படி குதர்க்க புத்தியோட அசிங்கப்படுத்தி பேசுறியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என் மவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இது பார், நீ தான் நகையை திருடி இருக்கணும். இல்லன்னா உன் வீட்டுல உன்னோட பாதுகாப்புல இருக்கிற நகை எங்க போயிருக்கும்? அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அவங்க விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்து. இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கறதெல்லாம் வேஸ்ட். நீங்களே திருடி வச்சுக்கிட்டு இப்ப கம்ப்ளைண்ட் குடுக்கறேன்னு வேஷம் போடுறீங்களா? இவ்வளவு செஞ்ச நீங்க போலீஸையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்க எல்லாரையும் ஏமாத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இத பாருங்க, ஊர்க்காரங்க எல்லாருக்கும் புதையல் நகைகளை பிரிச்சு கொடுக்க சொல்லி தானே கேட்டோம். என்னமோ இந்த அம்மா பெரிய நியாயஸ்தி மாதிரி கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறதா சொல்லி எல்லாத்தையும் ஏப்பம் விட்டுட்டாங்க. ஆமா, ஊர் ஜனங்க நீங்க எல்லாரும் ஏன் அமைதியா இருக்கீங்க? கேட்க வேண்டியதானே? அட நியாயத்தை கேளுங்கப்பா. மா, எங்களுக்கு என்ன சொல்றதுனே ஒண்ணு புரியல. வீட்டுல வச்சிருந்த நகைகளை காணோம்னு சொல்றீங்க. நீங்க பத்திரமா வச்சிருப்பீங்கன்னு தானே உங்ககிட்ட நகைகளை ஒப்படைச்சோம். இப்ப இப்படி சொன்னா எப்படிமா? சத்தியமா எனக்கும் தெரியலங்க. ஊர் சொத்துக்கு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதில்ல. ஏன் காசு பணத்தை தான் நான் ஊருக்கு செலவு பண்ணிருக்கேன். நான் தப்பா எதுவும் பண்ணதே இல்ல. அம்மா, நீங்க 1000 சொன்னாலும் காணாம போன நகைக்கு நீங்க தான் பொறுப்பு.